ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் தாங்க எனக்கு மோட்டிவேஷ்னலாக அமையும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா டைம் கொடுத்து வதக்குங்க. நல்லா வதங்கினதும் ஒரு 3 பழுத்த தக்காளி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். தக்காளி வந்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன், ஏன்னா புளி ஊற்ற போகிறோம், அதனால் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு மூடி போட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை வதக்கிடலாம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன காயெல்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த காயெல்லாம் சேர்த்துருங்க. நான் இப்போது கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துருக்கேன். இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு உப்பு காரம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் அது வேகட்டும். முருங்கைக்காய் ஒரு 70% வெந்ததுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 6-7 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா குழம்பு எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா? வேறு லெவலில் இருக்கும். ஒரு முட்டை ஆம்லேட்டு அப்பளம் வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. ஸ்டே டியூன். பாய் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.